கிளாஸ்மேட்ஸ் பிப்ரவரி 23 முதல் உங்கள் அபிமான திரையரங்குகளில். சென்னை பழைய பல்லாவரம் சாரா நகர பகுதியில் குமாரன் என்பவர் குடும்பத்துடன் வசித்து வருகிறார். இவருக்கு விட்டல் என்ற 23 வயது மகனும் மலர்விழி என்ற 20 வயது மகளும் உண்டு. மலர்விழி கல்லூரி படிப்பை முடித்துவிட்டு தனியார் மென்பொருள் நிறுவனத்தில் பணியாற்றினார். இந்த நிலையில் மலர்விழி வீட்டில் இருந்தபோது அவரது அண்ணன் விட்டல் செலவுக்காக 10 ரூபாய் தரும்படி கேட்டார். அதற்கு மலர்விழியோ தன்னிடம் பணம் இல்லை என்று கூறி கொடுக்க மறுத்துள்ளார். இதனால் அண்ணன் தங்கை இருவருக்கும் இடையே கடும் வாக்குவாதம் ஏற்பட்டது. ஒரு கட்டத்தில் விட்டல், இனி உன்னிடம் பேசவே மாட்டேன் என்று தங்கையிடம் கோபமாக கூறிவிட்டு வீட்டை விட்டு வெளியேறி உள்ளார். வெறும் 10 ரூபாய்க்காக தனது அண்ணன் இனி பேசவே மாட்டேன் என கூறியதால் மலர்விழி மனமுடைந்ததாக தெரிகிறது. இதற்கிடையே வெளியே சென்றிருந்த விட்டல் மீண்டும் வீட்டுக்கு வந்தார். அப்போது வீட்டின் கதவு உள்பக்கமாக பூட்டியிருந்தது. இதனால் தனது தங்கையை அழைத்தார். எந்த பதிலும் இல்லாததால் சந்தேகமடைந்த விட்டல் ஜன்னல் வழியாக வீட்டின் உள்ளே எட்டி பார்த்தார். அப்போது மலர்விழி தூக்கிட்ட நிலையில் தொங்கியதைக் கண்டு கதறி அழுதார். இதையடுத்து அக்கம் பக்கத்தினர் கதவின் பூட்டை உடைத்து உள்ளே சென்றனர். ஆனால் மலர்விழியை காப்பாற்ற முடியவில்லை. இந்த சம்பவம் அப்பகுதியில் சோகத்தை ஏற்படுத்தியுள்ளது. கிளாஸ்மேட்ஸ் பிப்ரவரி 23 முதல் உங்கள் அபிமான திரையரங்குகளில்.